So I'm feeling so proud that you all have placed in different positions. And நீங்களா கண்டிப்பா எங்களோட வந்து நீங்களா ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. And I want you to continue to be associated. Your bond is very, very important to us. You should not just be remembered. The institution should not just be remembered. It should definitely be recognized. இன்றைய தினம் காலையில நம்முடைய பச்சையப்பன் கல்லூரியினுடைய இன்றைய முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் விடுமுறை நாளாக இருந்த போதிலும் எங்களை பார்க்க வேண்டும், எங்களை கௌரவப்படுத்த வேண்டும், எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நம் மத்தியில வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறதான நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில பச்சையப்பன் கல்லூரியில பயின்ற அத்துணை மாணவர்களும் விலையேறப்பட்ட முத்துக்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நிலையில ஒரு சிறப்பான உன்னத நிலையில இருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். யாருமே சோரை போகவில்லை, யாரும் குறைந்து போகவில்லை. காவல்துறை அதிகாரிகளாக, தொழில் அதிபர்களாக, எம்எல்ஏவாக, அமைச்சர்களாக, மிக சிறந்த வழக்கறிஞர்களாக, நீதி அரசர்களாக, சினிமா துறையிலே எந்த துறை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே நீங்கள் ஒரு பச்சையப்பன் முத்துவை நீங்கள் காண முடியும். அப்படிப்பட்டதாக ஒரு பச்சையப்பன் மாணவர்கள் இன்றைய தினம் நாங்கள் ரீயூனியன், அதாவது நாங்கள் திரும்பவுமாக ஒன்றிணைந்து இந்த எதற்காக ஒன்றிணைகிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பச்சையப்பன் கல்லூரிக்கு நாங்கள் என்ன திரும்ப செய்ய போகிறோம், எங்களை உருவாக்கிய, எங்களை வளர்த்த, எங்களை உன்னத நிலையிலே அமர வைத்திருக்கின்றதான இந்த கல்லூரிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை கூடுகிறதான இந்த கூடுகையிலே நாங்கள் சார் ஒரே ஒரு செகண்ட். இது வந்து வெறும் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் a reunion of old friends, it's actually a celebration of your achievements. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரோடையும் ஒரு அடையாளம் இருக்கு, அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். That's how I feel. நாங்கள் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் எப்போதுமே சமுதாயத்துக்கு சேவை செய்கிற ஒரு மாணவர்கள். அப்படியாக இந்த பழைய மாணவர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் பயின்ற இந்த கல்லூரிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை எடுத்து நாங்கள் செய்ய போகிறதான அந்த நிகழ்வை குறித்து விவாதிக்கிறதான கூட்டமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். வரும் அடுத்த டிசம்பர் மாதத்தில் இதே கல்லூரியில குறைந்தது 300க்கும் மேற்பட்ட கல்லூரியில பயின்ற பச்சையப்பன் மாணவர்கள் ஒன்றிணைந்து இங்கே நாங்கள் மரங்களை நட்டுவதும், அது மாத்திரமல்ல சமூக பணிகளை ஆற்றி இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாங்கள் செயல்படுவோம். சொல்வது மாத்திரமல்ல, நாங்கள் அதை செய்து முடிப்போம் என்று இந்த நேரில் நாங்கள் உறுதியளிக்கிறோம். அதுதான் நம்ம வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், தவிர சும்மா வந்து வெளியில வந்து காலேஜ்க்கு வராத பசங்க, அட்டெண்டன்ஸ் இல்லாத பசங்களை வந்து அவங்க என்ன பண்ணாங்கிறது ஹைலைட் பண்றதோட காலேஜ்க்குள்ள என்ன நடக்குது, அவங்களுடைய சாதனைகள் என்ன, அவங்களோட என்ன அச்சீவ்மெண்ட்ஸ்ங்கிறது நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுதான், ஹைலைட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேடம் சொல்றது ஒரு விஷயம், குறிப்பாக சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த, ஐ பிலாங் டு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திலே கோல்டு மெடல் வாங்கின மாணவர்கள் நம்முடைய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள். I want to reiterate that in a different way. என்ன அப்படின்னா பச்சையப்பன் கல்லூரியில வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் வெறும் சயின்ஸ் இல்ல, ஆர்ட்ஸ்லயும் இருக்கு. மொத்தமா வந்து அந்த இதுல எல்லாம் போட்டிருக்கு. கான்வெகேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். about 25-30 ரேங்க் ஹோல்டர்ஸ் are there from the college. இதுதான் நம்ம ஹைலைட் பண்ணணும். பொதுமக்களுக்கு அதை தெரியப்படுத்துவது என்னவென்றால் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தான் கோல்டு மெடலிஸ்ட். That is what we want to update. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.